அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபதரை சகலாமிலிருந்து. நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் வந்து டெட் எக்ஸாம் நடக்க இருக்குல்ல, அதனால வந்து 30 தமிழ் ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு 30க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க கொஸ்டினில் போகலாம். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தான் மெய்பெருத்த கோழி தரும், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்றவர். ஆப்ஷன் ஏ வைரமுத்து, ஆப்ஷன் பி அப்துல் கலாம், ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான், ஆப்ஷன் டி வாலி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைரமுத்து. ஆப்ஷன் ஏ வைரமுத்து. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A1 A2 A3 A4 கொடுத்துருப்பாங்க. நான் ABCDனே வாசிக்கிறேன். ஸோ நீங்க ஆன்சரை மட்டும் வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, முகம் மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தப்பட்ட பூ எது? ஆப்ஷன் ஏ கொன்றைப்பூ, ஆப்ஷன் பி அனிச்சம்பூ, ஆப்ஷன் சி முல்லைப்பூ, ஆப்ஷன் டி மகிழம்பூ. இதுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இதுக்கு ஆன்சர் தெரியும். அந்த மோப்ப கொலையும் அனிச்ச முகந்திருந்து நோக்க கொலையும் இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்கும். அந்த குரல்ல வந்துட்டு இந்த அனிச்சம்பூ பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, கல்வியாளர் மேரி மெக்லியாட் பெத்தின் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாலயன் படைத்த நூல். கல்வியாளர் மேரி மெக்லியாட் பெத்தின் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாலயன் படைத்த நூல். ஆப்ஷன் ஏ உனக்கு படிக்க தெரியாது, ஆப்ஷன் பி இது யாருடைய வகுப்பறை, ஆப்ஷன் சி ஆசிரியரின் டைரி, ஆப்ஷன் டி என் கதை. இதுல சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து என்ன பாருங்க, சுவை இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும், இவ்வடியில் பயின்றுவரும் அணி. ஆப்ஷன் ஏ ஓமேனி, ஆப்ஷன் பி வேற்றுமணி, ஆப்ஷன் சி பிரிதி மொழிதல் அணி, ஆப்ஷன் டி உருவக அணி. இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி பிரிதி மொழிதல் அணி. ஸோ இதில் பாருங்க புக்கில், அதாவது ஓமையை கூறி பொருளை பெற வைப்பதுதான் பிரிதி மொழிதல் அணி. பழைய புக்கில் எக்ஸாம்பிள் இருக்கு, பிலிப்பை சாக்காடு அச்சிறு மப்பண்டம் சாலை மிகுத்து பயன். மென்மையான மயில் தொகையை வந்து நிறைய ஏற்றணும் அப்படின்னா வண்டியோட அச்சாணியே ஒடிஞ்சிரும். ஸோ அதே மாதிரி வந்து பகைவர்கள் தனித்தனி நோக்கும் போது மிக எளியவராயினும் ஒன்று கூடி தனிப்பட்ட பகை மன்னன் எவ்வளவு வலிமை உடையவனாயினும் அவனை எளிதில் வென்று விடுவார் என்பதனால் இதனால் பெறப்படும் பொருள். ஸோ இதை சொல்ல வர கண்டென்ட் இதுதான். இதுதான் வந்து பிரிதி மொழிதல் சொல்றாங்க. அடுத்து என்ன பாருங்க, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனின் அரபில வணிகன் ஆய் அல்லான் இவ்வடி இடம்பெற்ற நூல் இது. ஆப்ஷன் ஏ கலித்தொகை, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி நச்சினை, ஆப்ஷன் டி புறநானூறு. சரியான விடை ஆப்ஷன் டி புறநானூறு. இது வரைக்கும் பாருங்க, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனின் அரபில வணிகன் ஆயர்லான் புறம் போட்டிருக்கு, அது புறநானூறு தான். அடுத்து என்ன பாருங்க, ஆண்டுதோறும் மறைந்த டி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் சரியான தொடரை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ ஆண்டுதோறும் மறைந்த டி ஜானகிராமன் கூட்டம் நினைவாக நடைபெறும். ஆப்ஷன் பி நினைவாக மறைந்த டி ஜானகிராமனின் கூட்டம் நடைபெறும் ஆண்டுதோறும். ஆப்ஷன் சி மறைந்த டி ஜானகிராமனின் கூட்டம் நினைவாக ஆண்டுதோறும் நடைபெறும். ஆப்ஷன் டி மறைந்த டி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுல வந்து எந்த வாக்கியம் மட்டும் ஒரு கோர்வையா ஆர்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான், மறைந்த டி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். அடுத்து என்ன பாருங்க, திருவிளையாடல் புராணத்தில் 3வது காண்டம் எது? ஆப்ஷன் ஏ வஞ்சி காண்டம், ஆப்ஷன் பி மதுரை காண்டம், ஆப்ஷன் சி கூடர் காண்டம், ஆப்ஷன் டி திருவாலவாய் காண்டம். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி திருவாலவாய் காண்டம். இது வரைக்கும் பாருங்க, மதுரை காண்டம், கூடர் காண்டம், 3வது பாருங்க திருவாலவாய் காண்டம். அடுத்து என்ன பாருங்க, புறநகர் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். இடைப்போலி, 5 ஈற்றுப்போலி, திறம் இலக்கண போலி, அரையர் முற்றுப்போலி. சரியா பொருத்தணும். புறநகர் அப்படின்னா இலக்கண போலி, 5 அப்படின்னா முற்றுப்போலி, திறம் ஈற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. அப்ப 3 4 2 1. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். புறநகர் அதாவது நகர்ப்புறம்னு சொல்லணும், நகர்ப்புறம்னு சொன்னா கரெக்டா இருக்கும். 5 அப்படின்றது வந்து 5ன்னு வந்தா கரெக்டா இருந்திருக்கும். திறம் திறன், அரையர் இடையில தான் வந்துட்டு போலி இருக்குது.
அரையர். ஓகே, அடுத்த வேணா பாருங்க. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன், ஆப்ஷன் பி சுரதா, ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன். அடுத்து என்ன பாருங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடலில் கூறியவர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி கம்பர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார். அடுத்த பாருங்க. எடுத்தல் படித்தல் நலிதல் உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ நன்னூல், ஆப்ஷன் பி தொல்காப்பியம், ஆப்ஷன் சி வீர சோழியம், ஆப்ஷன் டி துன்னூல் விளக்கம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூல். அடுத்த பாருங்க. தமிழக அரசு காமராஜருக்கு செய்த சிறப்புகள் ஒன்று. ஆப்ஷன் ஏ மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. 2 ஆப்ஷன் பி பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆப்ஷன் சி சென்னையில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி சென்னையில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. இதுல சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழக அரசு காமராஜர் செய்த சிறப்பு மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து பாருங்க. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பதி இவ்வடி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி பழமொழி, ஆப்ஷன் டி திரிகடுகம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க. ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்னும் தமிழின் சிறப்பை பாடலில் புலப்படுத்திய தமிழறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ ஓமை கவிஞர் சுரதா, ஆப்ஷன் பி காவிய கவி வாலி, ஆப்ஷன் சி கவி பேரரசு வைரமுத்து, ஆப்ஷன் டி பாவலரு பெருஞ்சித்திரனார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பாவலரு பெருஞ்சித்திரனார். இது பாருங்க. தமிழ் கும்மியில் இருக்கும். ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நல்ல நூல் பல கொண்டதுவாம் பெருஞ்சித்திரனார் பாடியிருப்பாரு. அடுத்தவனா பாருங்க. தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி சுரதா, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி கவிமணி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா. அடுத்த பாருங்க. இலக்கண போலியற்ற சொல் எது? இலக்கண போலி இல்லாத சொல் எது? ஆப்ஷன் ஏ தசை, ஆப்ஷன் பி குடந்தை, ஆப்ஷன் சி புறநகர், ஆப்ஷன் டி வாயில். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி குடந்தை. மற்றதெல்லாம் பாருங்க. இது தசைன்னு சொல்லியிருக்காங்க, அதை சதை சொன்னாதான் கரெக்ட். அதே மாதிரி புறநகர் நகர்ப்புறம், அதே மாதிரி வாயில் இல்வாயி இல்வாய். இந்த மாதிரி வந்திருந்தாதான் சரி. அடுத்தது பார்க்கலாம். எருதன் குஞ்சரம் அள்ளி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அமைந்துள்ள கோயில். ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில், ஆப்ஷன் பி திரிப்புவனம் கோயில், ஆப்ஷன் சி திருவரங்கு கோயில், ஆப்ஷன் டி ஓலகா மா தேவீச்சுரம் கோயில். இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி ஓலகா மா தேவீச்சுரம் கோயில். அடுத்தது பாருங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு என கூறியவர். ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி காந்தி, ஆப்ஷன் டி விவேகானந்தர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர். இது பாருங்க. அம்பேத்கரின் பொன்மொழி. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. அடுத்தவனா பாருங்க. கூற்று 1 மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். கூற்று 2 தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி கூற்று 2 தவறு, ஆப்ஷன் பி கூற்று 2 சரி கூற்று 1 தவறு, ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு, ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 தவறு. சரியான ஆன்சர் கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். இது பாருங்க. மேற்கோள் குறிகளுக்கு முன் கால்புள்ளி வரும். அதே மாதிரி தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும். அடுத்த பாருங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர். ஆப்ஷன் ஏ ரசூல் கம்சதேவ், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி கவிமணி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரசூல் கம்சதேவ். அடுத்து என்ன பாருங்க. வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர். ஆப்ஷன் ஏ தாண்டவராயன், ஆப்ஷன் பி பெரியமருது, ஆப்ஷன் சி உடையாள், ஆப்ஷன் டி குயிலி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாண்டவராயன். பாவியங்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 7. இதில் 4 இருக்கான்னு எல்லாமே சர்ச் பண்ணுவீங்க. ஏன்னா வெண்பா, சிறப்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்ட்டு சர்ச் பண்ணுவீங்க. இனங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுவுமே எது ஆன்சரா இருக்கும்னா ஆப்ஷன் சி தான் 3. துறை தாளிசை விருத்தம், துறை தாளிசை விருத்தம்னு சொல்லிட்டு 3 வருது.
அடுத்தது பாருங்க, தவறான இணையை தேர்க. முழவு திமிலை கஞ்சக்கருவி, யாழ் வீணை நரம்பு கருவி, குழல் சங்கு காற்று கருவி, கொம்பு சேக்கண்டி தோல் கருவி. இதுல வந்து ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4, ஆப்ஷன் பி 2 மற்றும் 4, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. இதை வந்து ஈஸியா எலிமினேட் பண்றேன். யாழ் வீணை இதெல்லாம் வந்து நரம்பு வச்சு இசைக்கிற கருவி தான். அதே மாதிரி குழல் சங்கு வந்து காற்று கருவி தான். இது ரெண்டுமே சரிதான். அப்ப தவறா வந்து 1ம் 4ம் இருக்கக்கூடும். ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். இதுதான் தவறானது. அடுத்த பாருங்க, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 6 முதல் 7 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 3 முதல் 10 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 10 முதல் 16 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 10 முதல் 13 ஆண்டுகள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 10 முதல் 13 ஆண்டுகள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ எழுத்தளவே ஆகுபேர் 2 கிலோ கொடு, ஆப்ஷன் பி நீட்டளவே ஆகுவே 1/2 லிட்டர் வாங்கு, ஆப்ஷன் சி காரியாவ பெயர் பயங்குள் வளர்ந்தது, ஆப்ஷன் டி கருத்தாவ பெயர் திருவள்ளுவரை படித்தேன். ஸோ இதுல வந்துட்டு தவறானது கேட்டிருக்காங்க. தவறானது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நீட்டல் அளவே 1/2 லிட்டர் வாங்கு. அது வந்து முகத்தல் அளவே தான் வந்துட்டு 1/2 லிட்டர் வாங்கு வந்து முகத்தல் அளவை. அப்ப நீட்டல் அளவுக்கு என்ன வரும் அப்படின்னா 5 மீட்டர் கொடு. இதை பாருங்க, 1/2 லிட்டர் வந்து முகத்தல் அளவில் வருது, 5 மீட்டர் வந்து நீட்டல் அளவில் வருது. ஓமை கவிஞர் சுரதா பெறாத விருது. ஓமை கவிஞர் சுரதா பெறாத விருது. ஆப்ஷன் ஏ கலைமாமணி விருது, ஆப்ஷன் பி பாரதிதாசன் விருது, ஆப்ஷன் சி ராஜராஜன் விருது, ஆப்ஷன் டி தாமரை திரு விருது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தாமரை திரு விருது. இத பாருங்க, தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிடும் கலைமாமணி பட்டம் பெற்றவர். அதே மாதிரி வந்து கடைசி வரி பாருங்க, தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசையும் பெற்ற முதல் பாவலரே இவர்தான். பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் ஆளே வந்து சுரதா தான். இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா எது? ஆப்ஷன் ஏ வெண்பா, ஆப்ஷன் பி ஆசிரியப்பா, ஆப்ஷன் சி வஞ்சிப்பா, ஆப்ஷன் டி கலிப்பா. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிரியப்பா. அடுத்து பாருங்க, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் புகழப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதி, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன் என்றெல்லாம் புகழப்படுபவர் ஆப்ஷன் ஏ பாரதி. என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன். பாரதியே புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் புகழ்கிறார். அடுத்து என்ன பார்க்கலாம், வருமுன் காப்போம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மலரும் மலை, ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி, ஆப்ஷன் சி கொடிமுல்லை, ஆப்ஷன் டி எழிலோவியம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலரும் மாலையும். ஸோ இதற்கு பாருங்க, வருமுன் காப்போம். இதுல வந்துட்டு கவிமணி தேசிய வினயம்பிள்ளை தான் வந்துட்டு கவிதை எழுதியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா மலரும் மாலை என்னும் நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்ட ஒரு பாடல் தான் அது. அதோட சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இல் மேல்வாய் நாக்கி நுனி வருடல், இப்பு இம்மு நாவின் ஓரங்கள் தடித்து தடவுதல், இன்னு மேல்கில் இதழ் பொருந்துதல், இல் மேல்வாய் நாக்கி நுனி மிகவும் பொருந்துவதால். இதுல வந்து சரியானது ஆப்ஷன் ஏ தான். இல் வாய் மேல்வாய் நாக்கின் நுனி வருடுதல். ஸோ இருப்பாங்க, இப்பு இம்மு ஆகிய இரு மெய்களும் மேல் இதழின் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கிறது. அதே மாதிரி இல் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. இது மேல்வாய நாக்கின் ஓரங்கள் தடித்தடுவதால் பிறக்கிறது. எண் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. ஓகே, அவ்வளோதான். 30 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 30ல் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல காலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.